Taste the Daily. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வன்னியம்பட்டி விலக்கு பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்குடியில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு காரைக்குடி பெருநகர செயலாளர் சோ மெய்யப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC கருப்பண்ணன் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் ஊர்வலமாக வந்து பெருந்துறையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மாநகர கழக செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுகவினர் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அழகர் கோவில் கோட்டை வாயில் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. காவல் நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவையில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் தலைமையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் தலைமையில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் உட்பட கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று கோவை அவினாசி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் நல்லூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 56ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்வில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் அதிமுகவினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. சித்தூர் சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ ஹரி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி அரியலூரில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அரியலூரில் மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சங்ககிரி அதிமுக சட்டமன்ற அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஓமலூர் பேருந்து நிலையத்தில் புறநகர் மாவட்டம் சார்பில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன் மற்றும் வெற்றிவேல் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக சேலம் புறநகர் மாவட்ட அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரா. குமரகுரு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.